ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்களோட கிச்சன் ஷிங்க் ஏரியாவில் எனக்கு பயங்கரமான ஒரு நல்ல மியூசிக் கேட்டே இருக்குன்னு இந்த பேர்ட்ஸோட சவுண்டு தான். அதுவும் எக்ஸ்பெஷலி மார்னிங்கில் நல்லா இந்த விண்டோ, எங்களுக்கு கிச்சன் விண்டோ ஷிங்க்கு கிட்டே இருக்கிற விண்டோ ஓப்பன் பண்ணால் பக்கத்துலேயே ஒரு பெரிய மரம் இருக்குது. அதை காலையில் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆக்சுவலாக பேர்ட்ஸ் எடுக்கலாம் தான் கேப்சர் பண்ணேன், அது எதுவுமே விழுகலை. பட் சவுண்டு பயங்கரமாக இருந்தது. என்றைக்குமே காலையில் ஒரு 10 o'clock வரைக்கும் நல்ல சவுண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு சத்தமே இல்லாமல் ஆயிரும். திருப்பி ஈவினிங் சம்டைம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் வந்து உட்காந்துட்டு இருக்கும். இது என்ன பேர்டு என்னன்றதுல தெரியல. நான் சவுண்டெல்லாம் செமையாக வரும். நான் கிச்சன் வேலை செய்யும்போது பாட்டு கேட்டு வேலை செய்யணுன்ட்டே இல்லை, இதுங்களோட சவுண்டே போதுமாக இருக்கும். பட் பகல் நேரத்தில் இதுங்களை காணும். அணில் தான் வந்து உட்காந்துட்டு பயங்கர சவுண்டு விட்டுட்ருக்கோம். இன்றைக்கி வந்து வாட்டர் பிளான்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷவர் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு டைம் இருக்கும் போதே கிச்சன் ஷிங்க்கும் ஃப்ரீயாக இருந்தது. கிச்சன் ஷிங்கில் தான் எனக்கு நல்ல தண்ணி வருது. ஸோ அந்த நல்ல தண்ணி இருக்கிற இடத்துல தான் இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியும். மோஸ்ட்டாக நான் தண்ணியில் வைக்கிற எல்லா பிளான்ட்டையும் நல்ல தண்ணியிலையும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் அந்த கிளாஸ் எல்லாம் எதுவுமே ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நல்ல தண்ணியில் இந்த மாதிரி ஷவர் கொடுத்தீங்கன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் லீவ்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சால்ட் வாட்டர்னால் அது மேலெல்லாம் சம்டைம்ஸ் அந்த டாட்டாக அந்த மார்க் அப்படியே தெரியும், சால்ட் வாட்டரோட மார்க். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல தண்ணியிலே எல்லாத்தையும் எடுத்து பண்ணிடுவேன், க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இந்த வேலை ஒரு 1 week மேலே ஆயிடுச்சு, பெண்டிங்லேயே இருந்தது. பயங்கர டஸ்ட்டாக இருந்தது. லீவ்ஸ் எல்லாம் என்ன தான் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கோன்னு சொன்னாலுமே நம்ம பெருக்கிறோம் பண்ணுறோம், அந்த டஸ்ட்டு ஃபேன் ஓடும் போது அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து நல்லா இந்த லீவ்ஸில் உட்காந்துக்குது. ஸோ நம்ம அப்பப்போ லைட்டாக தொடச்சி விடுவேன். அங்கேயே கொண்டு போய் சம்டைம்ஸ் ஸ்ப்ரே பண்ணுவேன். எனக்கு அந்தளவுக்கு திருப்தியாக இருக்காது. இப்படி வந்து நல்லா தண்ணியில் காமிச்சு நல்லா ஒரு ஷவர் கொடுத்தா தான் லீவ்ஸ் எல்லாமே நல்லா ஹாப்பியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இதோடு நிறைய வச்சுருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஷிஃப்டிங்கில் கொஞ்சம் பாதி ஸ்பாயில் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 1 year ஆகப்போகுது இந்த வீட்டுக்கு வந்து. இவ்வளோ செடி இப்போதைக்கு காப்பாற்றி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். வீடு ஷிஃப்டிங்கில் பாதி செடி போனாலுமே மீதி செடி இவங்க வந்து வீட்டில் ஃபுட்பால் விளாட்றன்ற பேர்லேயே என் குழந்தைங்க பாதி செடியை வீணாக்கிட்டாங்க. அவங்களோட ஃபுட்பால் ஸ்கில்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் அங்கே இங்கே தட்டி பாதி செராமிக் பாட்டு இந்த கிளாஸ் எல்லாம் போயிடுச்சு. அதுலேயும் மிச்சம் மீதி காப்பாற்றி வச்சுருக்கிற செடி தான் இது. இந்த மணி பிளான்ட் வெரைட்டியெல்லாம் எனக்கு தண்ணியில் வைக்கும் போது நல்லா க்ரோத், நல்லா வேரெல்லாம் நல்லா அழகாக வருது. நிறைய லீவ்ஸ் புதுசாக வருது. பட் மண்ணில் வைக்கும் போது எனக்கு இந்த அளவுக்கு க்ரோத் இல்லை. நிறைய மணி பிளான்ட்ஸ் எல்லாம் அப்படியே எல்லோ கலராகி எப்படி காஞ்சி வாடி போயிடுது. மண்ணில் எப்படி வைக்கலாம், அது கூட எதாவது ஆட் பண்ணுமா, என்ன மாதிரி வச்சா மண்ணில் நல்லா வரும்ன்றது உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.